ஹலோ வீவர்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு கோவில் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வெள்ளிக்கிழமை அமாவாசை. ஸோ அதனால் நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அந்த கோயிலை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இங்கே பாருங்கள், நாங்கள் போகிற வழியிலலாம் இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. நெல் போட்டிருக்காங்க இதில். ஸோ அடிக்கடி நாங்கள் இந்த கோயிலுக்கு போவோம். அதனால் உங்களுக்கும் காமிக்கலான்றதுக்காக தான் அந்த வீடியோ. இங்கே பாருங்கள், இந்த கோயிலுக்கிட்ட போய் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்திங்கன்னா எந்த வீடுமே கிடையாது. கொஞ்சம் தூரத்துக்கு விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காடு மாதிரி தான் இருக்கும். நம்ம அந்த காட்டுக்குள்ளே புகுந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். இங்கே ஒரு வேப்ப மரம் வரும். அந்த வேப்ப மரம் பாருங்கள், ரொம்ப பழைய காலத்து வேப்ப மரம். ஒரு குட்டி நந்தி சிலையும் இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ரோடுமே சரியில்லை, போக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம 1 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோம். அங்கங்கே ஒரு வீடு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது பார்த்திங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. 2 பக்கமும் கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு பூஜைக்கு என்ன செலவு வேணுமோ அது இங்கே கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள், நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ நம்ம பைக் எடுத்துமே பார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே நிற்கிறோம் கோவில் பார்க்குறதுக்காக. அன்றைக்கி அமாவாசைன்றதுனால பயங்கர கூட்டமாக இருந்தது. இது எதுக்காகனா, இங்கே சீமந்தம் பண்ணுவாங்க, இல்லைன்னா கல்யாணமும் பண்ணுவாங்க. அதுக்காக தான் இந்த மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இது கோயிலோட என்ட்ரன்ஸு. ஆக்சுவலி நாங்கள் கோயிலில் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளே கோவிலில் வீடியோ எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல. அவுட்டிங்கில் மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க அந்த வேப்ப மரத்தில். இது பாருங்கள், புத்து எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நாமளுமே புத்துக்கு பால் எடுத்துமே ஊற்றிட்டு அங்கேயுமே பூஜை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அங்கே பூஜையை முடிச்சுட்டு கோயில் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். யாருக்காவது இது எந்த கோயில்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்காவது இந்த கோயிலுக்கு போகணுன்னாலையும் கேளுங்க, இது எந்த கோவில், எப்படி போகணுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கோயில் முடிச்சிட்டோம், ரிட்டன் வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.